ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 25 காசில் ஒரே ஒரு காயின், அதுக்கப்புறம் 50 காசு, ₹1, ₹2. இந்த காயின் ஃபுல்லாக தான் நான் வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து ஸ்கேரிங்லேருந்து ரேர் ஆகிடுச்சு. சில காயின் வந்து ஸ்கேரிங்லேருந்து கொஞ்சம் காமன் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே 190% வந்து ஸ்கேரு ரேர் தான். ஒரு சில காயின் தான் வந்து காமன் காயின் வரும். ஸோ ஃபஸ்ட்டு காயின் பார்த்திங்கன்னா இது வந்து 1989 மும்பை மின்ட்டு. சரிங்களா? இது ஒரு காயின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இது வந்து 1976 ஹைதராபாத் மின்ட்டு. இது ஸ்கேர் தான். இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே ஸ்கேர் தான். ரேர்னால் நான் சொல்லிடுவேன். 1980 இது வந்து ரேர். எப்படின்னா இப்போ 1984 இருக்கு இல்லையா, 87 விட 84 வந்து ரேரில் போயிடுச்சு. ஏதாவது புக்கு நியூவாக வந்திருக்கு இல்லையா, நியூ எடிஷன், அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து ரேரிங்கில் இருக்குது. சரிங்களா? இதிலே வந்து ஒரு 3 காயின் கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 84 ஹைதராபாத் மின்ட்லேயே ஒரு 3 காயின். சரிங்களா? 3மே வந்து ரேரிங்கில் இருக்குது. காயின் எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள். இது ஒரு இது. சரிங்களா? மொத்தம் வந்து 3 காயின். அடுத்து வந்து 1989 அதுவுமே வந்து ஸ்கேர் ஆகிடுச்சு. பட்டு யூஎன்சி கண்டிஷனுக்கு வந்து ₹200 போட்டிருக்காங்க புக்கில். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? 89 வந்து போன இதை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஸ்கேரிங்கில் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து 89 நொய்டா, இதுவும் வந்து ஸ்கேரிங்கில் இருக்குது. இது 89 ஹைதராபாத், அதுவும் ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ₹1 1990 நொய்டா மின்ட்டு. இது ஸ்கேர் காயின் தான். சரிங்களா? இது வந்து சிங்கிள் மின்ட்டு காயின், ₹1 காயின். இதில் வந்து டீத் டைப்பு வந்து இது வந்து கொஞ்சம் ரேர். ஸோ அதனால தான் இந்த விலை போட்டிருக்கு. இது வந்து சிங்கிள் மின்ட்டு, மும்பை மின்ட்டு தான். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு யூஎன்சி காயின், 1970 மும்பை மின்ட்டு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 81 இது வந்து மும்பை மின்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு காமன் தான். பட் ரேட்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எக்ஸ்எஃப் கண்டிஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ₹50 போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து என்னென்னா இதில் அது பேர் என்ன, காயின் ஷீட்டில் தான் இதெல்லாமே வச்சுருந்தேன். பட் காயின் ஷீட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த காயினை மட்டும் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இந்த ஷீட்டில் இருந்தது தான் அந்த காயின் எல்லாமே. சரிங்களா? ஸோ இது வந்து 1982 இது ஒரு சிங்கிள் மின்ட்டு காயின் தான். ஸோ அதுவும் ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின் தான். இது பார்த்திங்கன்னா 1982 இது வந்து காமனில் வந்துருச்சு. இது வந்து என்னென்னா கமெமரேட்டிவ் இஷ்யூவில் வரும் இல்லையா, இது வந்து காமன் காயினாக ஆயிடுச்சு. அடுத்து வந்து 1990 இது வந்து ஸ்கேரிங்கில் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஹைதராபாத் மின்ட்டு. இதுவும் வந்து 1990 ஹைதராபாத். சரிங்களா? இது எல்லாமே வந்து ஸ்கேரிங்கில் தான் இருக்குது. இது 82 இது வந்து காமனில் தான் இருக்குது. அடுத்து 2003 வரும். 2003 2 காயின் வரும். ரெண்டுமே வந்து காமன் கேட்டகிரியில் வந்துருச்சு. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அது ஸ்கேரிங்கில் இருந்தது. இது வந்து காமன் கேட்டகிரியில் வந்துருச்சு. ஹைதராபாத் மின்ட்டு 2003 ஹைதராபாத் மின்ட்டு. அதே தான் இன்னொரு காயின். சரிங்களா? 2003 ஹைதராபாத் மின்ட்டு. ஆனால் 2004 ஹைதராபாத் வந்து இந்த ஸ்கேரிங்கில் தான் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 காயின் நான் வந்து இந்த ஷீட்டோடு தான் வச்சுருந்தேன். பட்டு கிளாரிட்டி கிடைக்காதுன்றதுனால பாதி காயினை வெளியில் எடுத்தேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1650 வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் எனக்கு வந்து 1500 கொடுத்தா போதும். ஷிப்பிங்கோட 1500 ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த காயின் ஷீட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ காயின் ஷீட்டு, என்னோடய உழைப்பு, ஹோல்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். 1500 கொடுத்தா மட்டும் போதும், வித்து ஷிப்பிங். சரிங்களா? வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.